ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறுபான்மையர் கூட்டுக்குழு நடவடிக்கையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 பாராளுமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் 2026 வருடத்தில் மசோதா பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்தது. இந்த வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்த மசோதா 2026 ஒரு கொடூரமான மசோதா. முதல்ல அந்த மசோதாவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மசோதாவில் ஏற்கனவே 2010 போடப்பட்ட அந்த சட்டத்தில் ஒரு பல திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த திருத்தத்தில் என்ன முக்கியமான அம்சம் என்னவென்றால், FCRA லைசன்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த FCRA லைசன்ஸில் வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்கள் இந்த லைசன்ஸை ஒன்றிய அரசிடம் பெறுவார்கள். இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படும். அந்த லைசன்ஸை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் வெளிநாட்டில் அவர்கள் சில ஆர்கனைசேஷன் மூலமாக அந்த பணம் இந்தியாவில் இருக்கும் இந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கும். அது அந்த FCRA லைசன்ஸ் இல்லாதவர்கள் பணம் பெற்றால் அது ஒரு சட்டப்படி குற்றமாகும். இந்த FCRA லைசன்ஸை அதை வைத்து பல நிறுவனங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் சைடில் இப்போ CMC வெள்ளூர் எடுத்துங்க, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், அவங்க அந்த வெளிநாட்டு பங்களிப்பு அந்த மூலமாக மருத்துவமனைகள் கட்டியிருப்பார்கள். அதே போல் இந்தியாவில் பல்வேறு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள், அதே போல் பள்ளிகள், அப்புறம் அதே போல் ஏஜ்டு ஹோம்ஸ், அதே போல் மனநலை காப்பகங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம் மூலமாக நிதி உதவி பெற்று இந்த FCRA லைசன்ஸ் மூலமாக இவர்கள் கட்டியிருப்பார்கள், இயங்கிக் கொண்டிருக்கின்றனர், இப்போவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இதை தவிர இந்தியாவில் பார்த்திங்கன்னா தேவாலயங்கள், பல தேவாலயங்கள், அதே போல் மசூதிகள், அதுக்கு ஏற்றாற்போல் பார்த்திங்கன்னா இந்த ஜெயின்ஸ் அவங்களுடைய டெம்பிள், இதெல்லாம் ஒரு நிதி உதவி பெற்று அபிவிருத்தி செய்திருப்பார்கள். முழுமையாக அந்த சொத்துக்களை அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, இல்லை அதை மொத்த நிதியை வைத்துக்கொண்டு அதை டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருவாயில் ஒரு நிதி பெற்று அவர்கள் அந்த சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த திருத்த மசோதா என்ன சொல்கிறது என்றால், இந்த FCRA லைசன்ஸ் ரினியூ பண்ணலைன்னா, இல்லை FCRA லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா, இல்லை FCRA லைசன்ஸ் ரிஜெக்ட் பண்ணால், அந்த சொத்துக்கள் முழுவதும் ஒன்றிய அரசுக்கு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பு போய் சேர்ந்துவிடும் மறுகணமே. இப்போ இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா, இது 2 அவையிலும் அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது ஜனாதிபதி ஒப்புதல் பெற்றுவிட்டால் சட்டமாகிய அடுத்த கணமே இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்களில் சொத்துக்கள் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு போய்விடும். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஜெயினிசர்கள், இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே போய்விடும். இந்த இந்த மாதிரி ஒரு கொடூரமான மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்னாடி இந்த ஒன்றிய அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது கடந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 20,700 FCRA லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க.
20,700 எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த 20,700 உடைய அமைப்புகளுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறது. அதே போல் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு நேற்று முன்தினம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸில் வந்து நிறைய புது கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது பிறகு நான் வரேன். இது போன்ற இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து பின்பற்றவில்லை என்றால் இருக்கிற எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகிவிடும். அவர்கள் ரினியூ செய்ய மாட்டார்கள். அது ஒவ்வொரு வருடமும் அந்த ரினியூவல் செய்து வர வேண்டும். இப்பொழுது ரினியூவல் ஆகவிடால் ரினியூவல் பண்ணலன்னா அவங்க இந்த மசோதா பிரகாரம் இது சட்டமாகிவிட்டால் அந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்புக்கு போய் சேர்ந்துவிடும். ஒன்றிய அரசுடைய அமைப்புக்கு போய் சேர்ந்துவிடும். அடுத்தது இந்த சொத்துக்கள் அவர்களுக்கு வெஸ்ட் ஆகிவிட்டால், இதை வெஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஒன்று செசேஷன் சொல்கிறாங்க, அதாவது அந்த லைசன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ரினியூவல் ஆகலைன்னா அந்த சொத்துக்களுக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் எந்தவித கனெக்ஷனும் இல்லாமல் செசேஷன் ஆகிடுது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. இப்போ உங்களுக்கு சொன்ன ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த சொத்துக்கள்லாம் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அடுத்தது இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் இந்த சொத்துக்களை விற்றுவிடலாம். இந்த சொத்துக்கள் அவருக்கு போய் சேரும் பொழுது அவர் அந்த நிறுவனத்துக்கு எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்க தேவையில்லை. அந்த நிறுவனங்களுக்கு, இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்தை பற்றியும் இந்த மசோதாவில் எதுவும் சொல்லவில்லை. ஒரு மேல்முறையீடு பற்றி கூட இந்த மசோதாவில் சொல்லவில்லை. ஒரு தவறான முறையில் இந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி அவர்கள் வந்து இதற்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மசோதாவில் அப்பலேட் அத்தாரிட்டி பற்றி சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் வந்து இதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். இந்த சொத்துக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்பு எல்லாமே டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்துவிடும். அது மட்டும் இல்லை, அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அவர் நினைத்தால் இந்த சொத்துக்களை விற்றுவிடலாம். விற்றுவிட்டு அந்த பணத்தை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து விடலாம். இல்லை இந்த சொத்துக்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இந்த மசோதாவுடைய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய நிதி உதவி பெற்று ஒரு பெரிய தேவாலயம் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல தேவாலயங்கள் வெளிநாட்டு பங்களிப்பு இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த தேவாலயங்களும் கூட கைப்பற்றப்படும். தேவாலயங்களும் கூட ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்து விடும். தேவாலயங்கள் உள்ளே போக முடியாது, அதில் வந்து ப்ரேயர்ஸை பண்ண முடியாது, எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த சட்டம் வந்து மசோதா அமைந்துள்ளது. அதே போல் இந்த சொத்துக்கள் நான் சொன்னது போல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் வந்து இதை விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்து கன்சாலிடேட்டட் ஃபண்டில் சேர்த்து விடுவார்கள். நீதிமன்றத்துக்கு சென்று வருவதற்குள் சொத்துக்கள் இருக்காது. இது ஏன் நான் ஒரு கொடூரமான சட்டம் என்று சொல்கிறேன் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் ஆர்டிக்கிள் 25 30 வரை, ஆர்டிக்கிள் 25 30 வரை சிறுபான்மையருக்கு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கேரண்டீஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, அது கேரண்டீஸாக இருந்தது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இன்று ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. இந்த ரைட்ஸ் எல்லாமே இது வயலேட் ஆகுது. இந்த சட்டம் இயற்றிய பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வது அது ஒரு முறை. ஆனால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வருவது தான்
இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினரும் சேர்ந்து கொண்டு இந்த சிறுபான்மையினர் கூட்டு நடவடிக்கை குழுவை நாங்கள் அமைத்தோம். இது கடந்த ஏப்ரல் 2026 இந்த சிறுபான்மையினர் கூட்டுக்குழு நடவடிக்கை ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் அமைக்கப்பட்டு எல்லா சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்கள் உள்பட இந்த கூட்டுக்குழு நடவடிக்கைகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது நாங்கள் புதுடெல்லியில் மட்டுமல்லாமல் வேறு பல மாநிலங்களில் இதை பற்றி ஆலோசனை நடத்தி வந்தோம். பல கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கொண்டு வர இந்த திருத்த சட்ட மசோதா, வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த சட்ட மசோதா 2026 எதிர்த்து இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினர் இருக்கும் தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இருக்கும் அந்த மசூதிகள் மற்றும் இந்த மற்ற சிறுபான்மையினர்களுடைய அந்த டெம்பிள்ஸில் வருகிற 28ஆம் தேதி ஜூன் மாதம் தேசிய பிரார்த்தனை நாள் மற்றும் தேசிய உண்ணாவிரதம் நாள் என்று அனுசரிக்க முடிவு செய்துள்ளோம். இந்த தேசிய பிரார்த்தனை நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வந்து ஒரு சாஃப்டாக போகிற அளவில் பிரார்த்திக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா இந்த சிறுபான்மையினர் நடத்தும் இது போன்ற அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், சுகாதார மையங்கள், இப்பொழுது இந்த ஏஜ் ஹோம்ஸ், மனநல பாதுகாப்பு அமைப்புகள், இது எல்லாம் வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது பயனடைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையினர்கள் தான் பயனடைகிறார்கள். சிறுபான்மையினர் என்று சொன்னாலும் பயனாளிகள் யார் என்று பார்த்தீங்கன்னா என்றால் பெரும்பான்மையினர். இன்று கல்வி இந்தியாவில் ஆரம்ப தொடக்க கல்வியிலிருந்து கல்லூரி வரை, அதே போல் உங்களுக்கு மற்ற எஜுகேஷ்னல் ஃபேக்கல்ட்டியில் எல்லாமே வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறது என்றனால் அதோட பல வருடத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். ஆகவே இதோடைய பயனாளிகள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பயனாளிகள் தான். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிகளாக இருக்கக்கூடியவர்கள், மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையர் கல்லூரிகள், பள்ளிகள் படித்து தான் இன்று இந்த நிலைமையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கடந்த இந்த காலங்களில் இவ்வளோ விஷயங்கள் இந்த மைனாரிட்டிஸ் அவங்க நிறுவனங்களால் பெனிஃபிட் ஆனவங்க வந்து இதை பற்றி அவர்களுக்கு உணர்ந்து இருக்கிறார்கள். இந்த கொடூரமான சட்டம் மக்களுக்கு புரிதல் வந்திருக்கிறது. இது மக்கள் ஆதரவு பெருகியுள்ளது. ஆகவே இந்தியாவில் உள்ள அனைவரும் இதுக்கு பிரார்த்தனை நாளாக வருகிற 28ஆம் தேதி பிரார்த்தனை நாளாக அனுசரிக்கப் போகிறார்கள். அதே போல் உண்ணாவிரத நாளாகவும் அனுசரிக்கப் போகிறார்கள். இதை தவிர வருகிற ஜூலை 3ஆம் தேதி, இந்த ஜூலை 3ஆம் தேதி அன்று ப்ரொடெஸ்ட் டே, இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2026 எதிர்த்து ஜூலை 3 அன்னைக்கு எல்லா நிறுவனங்களும், கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும் சரி, இல்லை ஹெல்த் கேர் நிறுவனங்களாகவும் சரி, எல்லா ஆர்கனைசேஷனும் இதை எதிர்த்து வருகிற 3ஆம் தேதி ப்ரொடெஸ்ட் செய்ய போகிறார்கள். கையெழுத்து இயக்கமும் ஆரம்பித்து ஆகிவிட்டது. இந்த மசோதாவை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து வருகிற ஜூலை 3ஆம் தேதி கையெழுத்து வந்து பல்வேறு மாவட்டங்களில், மாநிலங்களில் அங்கங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட, மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட வந்து இந்த கையெழுத்து பெறப்பட்ட இந்த மெமராண்டத்தை வந்து பிரதமர் மந்திரிக்கு, அவருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடாகி உள்ளது. அந்த அனுப்ப போகிற அந்த மெமராண்டத்தில்
பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மசோதாவை நீங்கள் திரும்ப பெறுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டும் அதில் உள்ளது. இதை தவிர பல்வேறு அமைப்புகள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவர்களும் தங்களுடைய கட்சியினர் மூலமாக எம்பிகள் மூலமாக இந்த மசோதாக்கள் திரும்ப பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவர்கள் அந்தந்த மாநிலத்தில் அமைப்புகள் அவர்களை சந்தித்து கேட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பொறுத்தமட்டில் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்களை சந்தித்து கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த மசோதாவை பற்றி கூறினோம். அவரும் அதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார். ஆகவே இதை பார்த்தீங்கன்னா மதங்களை கடந்து கட்சிகளை கடந்து இது பெரும்பான்மையினரை பாதிக்கக்கூடிய இந்த மசோதா, அதுவும் ஒருத்தருடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிற போல இந்த மசோதா அமைந்துள்ளது. நீங்கள் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த பணத்திலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு பெரிய இடத்துல டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக மொத்த சொத்தையும் அவர்கள் எடுப்பது, அதுவும் ப்ராப்பராக லைசன்ஸ் இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எடுப்பது, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும். இது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஒரு நிலம் எடுக்கிறாங்க, ரோடு போகிறதுக்காக காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அது கூட கிடையாது இந்த சட்டத்தில். அந்த சொத்துக்கள் தானாகவே ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்துவிடும் என்று அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது சிறுபான்மையரை தாக்கும் சட்டம் கிடையாது, பெரும்பான்மையரை தாக்கும் சட்டம். இப்பொழுது இந்த சட்டம் வந்துவிட்டால் என்ன ஆவது? இப்போ தேவாலயங்கள் மூடப்படும், அதே போல் கல்லூரிகள் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும், அதே போல் மனநல காப்பகங்கள் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும். இப்போ யார் நடத்துறது? இதை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யார் நடத்துறது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சிஎம்சி வெள்ளூர் சொன்னேன். அதே போல் ஒரு வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூர் போன்ற அமைப்புகள் நிறைய இந்தியாவில் இருக்கின்றனர். இப்போ இதெல்லாம் எப்படி ஒன்றிய அரசு நடத்தும்? இந்த சட்டத்தில் அதை பற்றி ஒன்றும் கூறவில்லை. மக்கள் பாதிக்கப்பட போவீர்கள் மக்கள் தான். இப்போ 20,700 இந்த அமைப்புகள் இவங்க கேன்சல் செய்ததால் மனநல காப்பகங்கள் அவர்களாம் இப்போ கைவிடப்பட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அதே போல் ஒரு ரோடு போகிறதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழங்குடியினர் அந்த இடத்துல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி மிஷினரிஸ் தான் அவங்க உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறதுலேருந்து, சுகாதாரத்திலேருந்து, கல்வியிலேருந்து எல்லாமே இப்போ வேலை வாய்ப்புகள் உள்பட இதனால் அவர்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். இப்போது இந்த நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டால் வேலைவாய்ப்பு, வேலையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். இதை நம்பியுள்ள பயனாளிகள் மொத்தமும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே நாங்கள் சொன்ன இந்த 2 நாட்கள் 28ஆம் தேதி ஜூன் தேசிய பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரத நாளாகவும், ஜூலை 3ஆம் தேதி அது ஒரு ப்ரொட்டஸ்ட் டேவாகவும் நடக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா? அதாவது சார், நீங்கள் நிழலை பார்த்து கூட பயப்படலாம். நீங்கள் ஒரு சட்டம் இருக்குது. நீங்கள் அந்த சட்டத்தில் அந்த பணம் எங்கே வருது, எங்கே போகுது, ஆடிட்டருடைய எங்கள் ஆடிட்டர் ஒருத்தர் கூட இருக்கார், உங்களுக்கு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். அந்த பணம் எங்கே போய் சேருதுன்றது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பயங்கரவாதத்துக்கு போகுது, மத மாற்றம் சட்டத்துக்கு கன்வர்ஷன் போகுதுன்னா அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் உங்கள் மேலே ஃபால்ட் இருக்குல்ல. நீங்கள் அதிகாரிகள் இந்த பணம் எங்கே போகுது, எப்படி யூட்டிலைஸ் ஆகுதுன்றது உங்களால் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். அப்படி போனாலும் உங்களால் அட்டாச் பண்ண முடியும். அவ்வளவு உங்களுக்கு பவர் இருக்கும்பொழுது இந்த இது ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நிழலை பார்த்து பயப்படுறீங்க. இது இது ஒரு காரணம். எதுக்கு எடுத்தாலும்
சாவரனிட்டி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி அது போர் அடிச்சு போச்சு. உண்மையான உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த இயக்கங்கள் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து அதாவது அரசுக்கு தோளோடு தோளாக நின்று கொண்டு அரசு செய்ய வேண்டிய வேலைகளை வந்து இவ்வளோ வருடமாக இந்த நிறுவனங்கள் செய்து வருகின்றனர். ஒரு கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் போய் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது, காலேஜ் ஆரம்பிக்க முடியாது, மன காப்பகங்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பகங்கள்லாம் பண்ண முடியாது, ஏஜ் ஹோம்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது போன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய என்ஜிஓஸ் இவங்க தான் வந்து பண்ண முடியும். அது என்ஜிஓஸ்னு ஒரு சட்டமே இருக்குது. ஸோ அப்படி இருக்க பண்ணுற பட்சத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து காரணம் காட்டி நீங்கள் இந்த வெளிநாட்டு பணம் நீங்கள் அந்த மாதிரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணால் பேன் பண்ணுங்கள். உங்களுக்கு பவர் இருக்குல்ல, அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக இந்த சொத்துக்கள்லாம் அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அபகரிப்பு தானே இது. இந்த மாதிரி பண்ண முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் வந்து திடீர்னு என் சொத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி அதை ஒத்துக்க முடியுமா? அதே போல் தான் இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுத்தாங்க. வெளிநாட்டிலேருந்து ஏன் பணம் கொடுத்தாங்க? இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இந்தியாவில் வந்து ஏழ்மையாக இருக்குது, இந்த நாடு ஏழ்மையாக இருக்குது, கல்வி வளம் பெறணும், சுகாதாரம் வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட்ஸு கொடுக்குறாங்க. டோனார் வந்து இந்த பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குறவன் இதுக்காக பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த பர்பஸ் யூட்டிலைஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போகல, இல்லை ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுங்க. அதுக்காக அந்த சொத்தை அபகரிக்க முடியாதுல்ல. அதுதான் இதை எதிர்த்து இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை வருகிறது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கல்வி நிறுவனங்களோ இதனால பாதிக்கப்பட போறது இல்லை. அவங்க எப்பயுமே என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய ரெகுலாரிட்டிஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்கு இது ஒரு ரெகுலேட்டரியா தான் இருக்க போகுது. யாரையும் அச்சுறுத்தலுக்கு இல்லை. இது மீனா மத்திய அரசு மீது சுமத்தக்கூடிய பழி அப்படிங்கிறதையும் மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலமா சொல்றாங்க. அதான் சார் 105 வந்து என்னைக்கு போட்டாங்க? முந்தா நாள் தான் போட்டாங்க. அது வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்களா எனக்கு தெரியல. அது வந்து ஏற்கனவே உள்ள சட்டம். நான் பேசுவது வரப்போகிற சட்டம். நான் பேசுகிறது மசோதா பற்றி தான் பேசுகிறேன். ஏற்கனவே உள்ள சட்டம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏற்கனவே உள்ள சட்டம் உங்களால் பண்ண முடியுதில்ல, அப்புறம் ஏன் இந்த மசோதா? இப்போ உங்கள் கேள்வியே ஏன் இந்த மசோதா தான் நீங்கள் கேட்குறீங்க. நன்றி. எல்லாமே சார், அவன் எல்லாமே சேரிட்டபிள் கம்ப்ளீட்டாக. அதனால தான் சொல்கிறேன் நான், ஏம் பண்ணுது சிறுபான்மையினரை ஏம் பண்ணி தான் வராங்க. ஆனால் எஃபெக்ட் ஆக போகிறது எல்லாருமே எஃபெக்ட் ஆக போகிறாங்க. பெரும்பான்மையினர் ஈவன் டெம்பிள் கூட. இப்போ ஒரு டெம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபாரின்லேயே போய் டெம்பிள் கட்டுறாங்க. இந்தியாவிலே டெம்பிள் கட்டியிருப்பாங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கி பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கோவில்கள் கூட, இந்த இந்து கோவில்கள் கூட எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டத்தின் மூலமாக இந்துக்களுடைய கோவில்கள், இந்துக்களினுடைய சொத்துக்கள் கூட பறிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது பெரும்பான்மையினரை வந்து எஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த எஃப்சிஆர்ஏ பில் இது வந்து தெளிவு இல்லாமலே கொண்டு வருகிறார்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு சட்டமாக மாறி நீதிமன்றத்துக்கு சென்றால் அது ரத்தாகிவிடும். ஆனால் அதற்குள் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறார்கள், அதை தான் இன்று நாம் சொல்கிறோம். இப்படி வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத மசோதாவை ஏன் கொண்டு வருகிறீர்கள்? இது கொண்டு வரக்கூடாது. நிப் அட் த பட், முளையிலே கிள்ளி எரி. அதனால தான் நாங்கள் வந்து இந்த கூட்டுக்குழு எடுத்த நடவடிக்கை இந்தியா பூராவும் சென்று இதை பற்றி எல்லோருக்கும், எல்லா தரப்பினருக்கும் புரியும்படியாக சொல்லி வருகிறோம். நிச்சயமாக இது திருத்தங்கள் செய்யக்கூடிய கிளாஸே இல்லை. அந்த என்டையர் இது வந்து இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்வது சம்பந்தமாக தான் இந்த மசோதா அமைந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு நண்பர் கேட்டார், அவர் 105 ஒரு ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணலான்னு சொல்லி, அது இருக்கிற சட்டத்துக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த ரெகுலேஷன்ஸு கூட நீங்கள் வந்து சில விதி மீறல்கள் இருக்கிறது. ஒரு சட்டம் வந்து ஏற்றப்படலாம், பாராளுமன்றத்துக்கு பவர் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் வந்து கொடூரமாக அரசியலமைப்புக்கு எதிராக இருக்க முடியாது. இருந்தால் ரத்தாகிவிடும். இந்த மசோதா பார்த்தீங்க என்றால் பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமாக அமைந்துள்ளது. சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்காக கொண்டு விடப்பட்டுள்ளது. இது வந்து இந்தியாவில் உள்ள பல சொத்துக்களை வந்து
ஒன்றிய அரசு இது வந்து தேர் ஐயிங் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ், பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை ஏன் வந்து இது போன்ற ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார்கள் என்று அவர்களுக்கே வெளிச்சமாகும். இது ரொம்ப கொடூரமான மசோதா. இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை, அமைதியை சீர்குலைக்கிற இது ஒரு கொடுமையான ஒரு மசோதா. நிச்சயமாக இப்பொழுது எங்களுடைய இந்த அமைப்பின் மூலமாக ஆங்காங்கே உள்ள அந்த எங்களுடைய மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க ஒவ்வொரு மாநிலத்தில் அமைதியாக சென்று அவர்களை சந்தித்து சொல்லி வருகிறார்கள். நாங்களே இங்கே இருக்கும்பொழுது எங்களுடைய தலைவர் அவரை வந்து திமுக தலைவர் அவர்களே, அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கடந்த 19ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் எல்லோரும் சென்று சந்தித்து அவர்களிடம் இந்த எஃப்சிஆரை திருத்த மசோதாவை எதிர்க்க வேண்டும் என்று கூறினோம். அவர்களும் எங்களுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தார்கள். அந்த மசோதாவே அதுதான், சொத்துக்களை பறிமுதல் செய்வது. அந்த மசோதாவே தேவையில்லை. அதுதான் எங்களுடைய வாதம். தேசிய அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கேரளாவில் உள்ள அத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆங்காங்கே வந்து இப்பொழுது இதை பற்றி இது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுதே பாராளுமன்றத்தில் முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்டே செய்து விட்டார்கள். எம்பிகள்லாம் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இந்த மார்ச் மாதம் இதை தாக்கல் செய்யும் பொழுது இதை எதிர்த்து ப்ரொட்டஸ்டே பண்ணிட்டாங்க. எம்பிஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நிச்சயமாக இந்த வருகிற இந்த ஜூலை மாதம் வந்து இந்த மசோதாவை மூவ் செய்கிற மாதிரி ஒரு இருக்கிறது. அதை எதிர்த்து அது வரக்கூடாது, அதை மூவ் பண்ணக்கூடாது, அந்த பில்லை வாபஸ் பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த எல்லோரையும் சந்தித்து இதை சொல்கிறோம். பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். கட்சிகள் எல்லாருக்கும் தெரிகிறது, தலைவர்களுக்கும் தெரிகிறது, பொதுமக்கள் இதை எதிர்க்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் கூட. அது எப்பவுமே இந்த கூட்டுக்குழு நடவடிக்கை ஆங்காங்கே அவர்கள் சென்று சந்திக்கிறார்கள். அந்த கூட்டுக்குழு நடவடிக்கைகள் மூலமாக அவர்கள் சந்திப்பார்கள். இருக்காங்க, எங்களுடைய இதில் மெம்பர்ஸாகவும் இருக்காங்க. எங்களுடைய இதில் அதனால தான் ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் தான் எங்களுடைய பேர், ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ். ஸோ அதனால் பெரும்பான்மையினரும் இதில் இருக்காங்க. அவர்களும் இது டெல்லியில் பார்த்தீங்கன்னா சில பேரோட சொத்துக்கள் எடுக்க போகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. அவர்களும் பாதிக்கப்பட போகிறார்கள். வேறு ஏதாவது இருக்கா சார்? முடிச்சிடலாமா? தேங்க்யூ.